ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சொரக்காவும் மஞ்சள் பூசணிக்காவும் போட்டு ஒரு கூட்டு வைக்க போகிறோம். அது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், தோசை, இட்லிக்கு, சப்பாத்தி, பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதனால் துவரம்பருப்பு ஊற வச்சுட்டேன். துவரம்பருப்பு போட்டுட்டேன். துவரம்பருப்பும் சிறுபருப்பும் ஊற வச்சுட்டேன். சரிங்களா? அது ஒரு துவரம்பருப்பு சிறுபருப்பு ஊற வச்சுட்டேன். அதில் 3 தக்காளி போட்டுட்டேன். சொரக்காய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டேன். மஞ்சள் பூசணிக்காவும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டாச்சு. ஒரு வெங்காயம் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கலரிடணும். கலரிட்டு மஞ்சத்தூள் போட்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பும் காரமும் இப்பயே போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஒரு கலரிட்டு குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா கூட்டு ரெடி. அதுக்கப்புறம் இது ஆனதுக்கப்புறம் லைட்டாக மத்து போட்டு கடைஞ்சிடுங்க. கடைஞ்சதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் 3 கரண்டி, கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா உங்களுக்கு எதுவோ, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றிட்டா கூட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.